நீங்க ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல பசங்க எஜுகேஷனுக்காக சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு தேவைப்படுறப்போ சேஃபா வித்ட்ரா பண்ணீங்களான்னு நினைச்சீங்கன்னா நீங்க போட்ட பணமும் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ப முடியல. ஏன் விஜய், அதோட பேரு ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா அப்போ ரிட்டையர்மெண்ட்க்கு அதுல தானே இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கலி கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் அந்த ஃபண்ட் கேட்டகரியோட பேரே சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, சொல்யூஷன் வேணுமா, ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணணுமா, இந்த ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோ. சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக பண்ணணுமா, சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இந்த மாதிரி அதோட பேர் மட்டும் தான் சொல்யூஷன் ஓரியன்டட் வச்சிருக்காங்களே தவிர அந்த ஃபண்ட் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2026 ரிட்டையர் ஆகலாம்னு சொல்லிட்டு 2015 இருந்தே இந்த ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட் வரீங்கன்னு வச்சுக்கலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் தனித்தனியா அனலைஸ் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாம ஏன் ப்ரோ போய் ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடப்போ ப்ரோ, மிட் கேப் ஸ்மால் கேப்னா ரொம்ப ரிஸ்கி, போட்ட பணமும் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா ரிட்டையர்மெண்ட்காக மட்டுமே கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ நான் அதுல சேஃபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் நீங்க எப்போ ரிட்டையர் ஆக போறீங்க, எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எப்போ வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எந்த டீடைல்ஸுமே அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியாது. மோரோவர் செபி இந்த கேட்டகரிக்கு அந்த அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் போடல. லாக்இன் பீரியட் ஒரு 5 இயர்ஸ், தட்ஸ் இட், அவ்வளவுதான். பட் அந்த ஃபிளெக்ஸி கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் மாதிரி எவ்வளவு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணணும், டெப்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இந்த ஃபண்டுக்கு கிடையாது. ஃபண்ட் மேனேஜரோட ஒரே மோட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நிறைய ஜென்ரேட் பண்ணணும். ரூல்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஈக்விட்டிலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2026 தான் நம்ம ரிட்டையர் ஆக போறோம். போன வருஷம் வரைக்கும் போர்ட்ஃபோலியோ நல்லா தான் க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆனா ரிட்டையர் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த டைம்ல மார்க்கெட் ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம போர்ட்ஃபோலியோவும் லாஸ்ல இருக்கு. 1 crore இருந்து 85 lakhs குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 50% லாஸ். இது பெரிய லாஸ் தான், சம கடுப்பா இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் லைஃப் சைக்கிள் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு புது கேட்டகரியை செபி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆர் இந்த சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் ஓரியன்டட் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமே ரிமூவ் பண்ண போறாங்க. அதுக்கு பதிலா எல்லாமே இதுக்கப்புறம் கோல் ஓரியன்டட். 10 வருஷத்துல கார் வாங்கணும், இல்ல ஒரு 10 இயர்ஸ்ல வீடு கட்டணும், ஒரு 15 இயர்ஸ்ல பிசினஸ் பண்ண போறேன், அதுக்காக மணி அக்குமுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிக்ஸ்டு டைம் லைன்ல நீங்க ஒரு கோல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் டீடைலா பார்க்கலாம். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஐடியா இஸ் சிம்பிள். லைஃப் சைக்கிள் ஃபண்ட்க்கு ஒரு டார்கெட் இயர் இருக்கணும் அண்ட் ப்ரீடிஃபைன்டு கைட் பாத்தை ஃபாலோ பண்ணணும். அது என்னடா விஜய் ப்ரீடிஃபைன்டு கைட் பாத்துன்னு கேட்டீங்கன்னா, இது யூஸ்வலா ஏர்கிராஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளைட் லேண்ட் ஆகக்குள்ள ரொம்ப ஸ்பீடா வந்து அப்படியே ஸ்மூத்தா கிராஜுவலா ஸ்பீட் குறைஞ்சு அப்படியே லேண்ட் ஆகும். சேம் நம்ம ரிட்டையர்மெண்ட் அண்ட் அட் கோல்கான டைம் பீரியட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமா ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ல கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் பீரியட் குறைய ஈக்விட்டி எக்ஸ்போசரை குறைச்சிட்டு டெப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே இந்த டைம் பீரியட் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா டெப்டில் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், அதுக்கப்புறம் போக கன்சர்வேட்டிவா மாறும், தென் அதுக்கப்புறம் சேஃபஸ்ட் போர்ட்ஃபோலியோவா மாறிடும். இதெல்லாம் நான் எப்படி விஜய் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இது எதையுமே நம்ம பண்ண தேவையில்ல. எல்லாமே இந்த லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்கான மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாரு. நம்ம ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரிட்டையர்மெண்ட்காக நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு இந்த லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் டு மெச்சூரிட்டி, அந்த 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றதா இந்த மெச்சூரிட்டி. இன்னும் 15 to 30 இயர்ஸ் இருக்குன்னா ஈக்விட்டில 65 to 95%, டெப்ட்ல 5 to 25%, அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட்ல 0 to 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே மெச்சூரிட்டி குறைஞ்சிச்சுன்னா, இன்னும் இந்த 30 இயர்ஸ்ல 10 to 15 இயர்ஸ் தான் இருக்குன்னா அந்த டைம்ல ஈக்விட்டில 65% to 80%, டெப்ட்ல 5 to 25%, அண்ட் சேம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல 0 to 10% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெச்சூரிட்டி இயர்ஸ் குறைய லாஸ்டா லெஸ் தென் 1 இயர் ஆயிடுச்சுன்னா அப்ப ஈக்விட்டில ஜஸ்ட் 5 to 20% மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். டெப்ட்ல 25 to 65% இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செபி இந்த கேட்டகரி ரூல் போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுவே நீங்க ஒரு 5 இயர்ஸ் ஏதோ ஒரு கோலுக்காக இந்த லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி இயர் 3 to 5 இயர்ஸ் இன்னும் மெச்சூரிட்டி ஆக டைம் இருக்குன்னா அந்த டைம்ல 35 to 50% ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும், 25 to 50% டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ரிமைனிங் 0 to 10% கோல்ட்லயோ, சில்வர்லயோ அண்ட் ரியல் எஸ்டேட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே லெஸ் தென் 1 இயர் தான் இருக்குன்னா 5 to 20% ஈக்விட்டில, 25 to 65% டெப்ட்ல அண்ட் அதர் 0 to 10% அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது, நம்ம மெச்சூரிட்டி டைம் குறைய அதாவது கோல் நெருங்க ஈக்விட்டிக்கான எக்ஸ்போசரை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க, டெப்டுக்கான எக்ஸ்போசரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இதுல இந்த 2 ஸ்டார் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா AA ரேட்டிங் இருக்க டெப்ட் ஃபண்டை டினோட் பண்ணுது. அதாவது நம்ம கோல் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சுன்னா அந்த டைம்ல ரொம்ப சேஃபா இருக்க டெப்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றது அடிஷனல் ரூலா செபி போட்டிருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் மாதிரியே உங்களுக்கு 10 இயர்ஸ் கோல் இருந்துச்சுன்னா நீங்க லைஃப் சைக்கிள் வித் மெச்சூரிட்டி ஆஃப் 10 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ் சொல்லிட்டு டோட்டலா 6 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்டை செபி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு டைப்ஸ்க்கான அலோகேஷன் எல்லாத்தையுமே இந்த எக்ஸல் ஷீட்டை நோட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸிட் லோட். இந்த லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வித்தின் 1 இயர்லயே இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம்னா 3% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பெனல்ட்டி பே பண்ணணும். இதுவே வித்தின் 2 இயர்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணீங்கன்னா 2% எக்ஸிட் லோட பே பண்ணணும். வித்தின் 3 இயர்ஸ்னா 1%. ஆஃப்டர் 3 இயர்ஸ் நம்ம எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நோ எக்ஸிட் லோட். யூஸ்வலா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் லெஸ் தென் 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணா மட்டும் தான் பெனல்ட்டி போட்டிருப்பாங்க. பட் இதுல 3 இயர்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. பிகாஸ் இது எல்லாமே கோல் ஓரியன்டட் ஃபண்டா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் லாங் டேர்ம் ப்ரோமோட் பண்ணி லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த ரூல்ஸை செபி போட்டிருக்காங்க. தென் ஒரு ஏஎம்சி மேக்ஸிமம் 6 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் லைஃப் சைக்கிள் ஃபண்டை கிரியேட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் HDFC லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2030. இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் 5 இயர்ஸ். எப்ப மெச்சூரிட்டி ஆக போகுது, எந்த வருஷத்துல மெச்சூரிட்டி ஆக போகுதுன்றத கண்டிப்பா அந்த ஃபண்டோட பேர்ல தரணும்ன்றது செபி ஒரு ரூலா போட்டிருக்காங்க. இது ஒரு டைப். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர் மெச்சூரிட்டினா அதுக்கு ஒரு டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். HDFC லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2035, 2055. இதுக்கு 30 இயர்ஸ் மெச்சூரிட்டி. இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் ஃபண்டை அவங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இத்தனை லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சுன்னா இதுல நான் எதுல வச்சு இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோல்க்கான மெச்சூரிட்டி பீரியட் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்க்கு ஒரு 15 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்குன்னா அப்போ அது கரஸ்பாண்டிங்கா இருக்க லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப கால்குலேட் பண்ணி 2026 15 இயர்ஸ்னா 2040 அந்த நேம்ல இருக்க லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா செபி எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்னு ஒரு கேட்டகரியே இருக்க போறது இல்ல. ஸோ இதுக்கப்புறம் உங்களால இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. இன்வெஸ்ட் பண்ணாலும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் ஓரியன்டட் கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்னு அவங்க ஃபண்ட் எல்லாத்தையுமே வேற ஒரு ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு கேட்டகரி கூட மெர்ஜ் ஆயிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா அவங்க கேட்டகரியை ரீநேம் பண்ணிட்டு வேற ஒரு கேட்டகரியா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத டீடைலா போட்டிருப்பாங்க. அந்த டெசிஷனை பேஸ் பண்ணி நீங்க கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னா வித்ட்ரா பண்ணிட்டு வேற ஒரு கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுங்க. நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லிட்டு தனித்தனியா அனலைஸ் பண்ணி நம்ம ரிஸ்க் அப்பிடைட், டைம் ஹாரிசன், எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு 3 to 4 ஃபண்ட்ல டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுனால ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு கேட்டகரி எவ்வளவு அலோகேட் பண்ணணும், எவ்வளவு பர்சன்டேஜ் போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை விஜய்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபிளெக்ஸி கேப் ஆர் மல்டி கேப் ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப் எல்லாம் டெப்ட் எக்ஸ்போஷர் சுத்தமா இல்லை விஜய்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க லைஃப் சைக்கிள் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். ஒரே ஒரு ரூல் தான், நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி எப்ப தேவைப்படுது அப்படின்ற கிளியர் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்றாங்க. ஈக்விட்டி, டெப்ட், கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 26 February 2026 அன்னைக்கு தான் லைஃப் சைக்கிள் ஃபண்ட்னு ஒரு கேட்டகரியே இந்த செபி லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த நியூ பாலிசியை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் எல்லா ஏஎம்சி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் ஃபண்ட் லான்ச் ஆகல. பட் சீக்கிரமா லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்பலாம். கண்டிப்பா இந்த கேட்டகரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. சீக்கிரமா அந்த ஃபண்ட் வந்த உடனே நான் வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. That's it for today. It's just the beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, warriors.